Hi friends, welcome to Lakshmi Max. 15 December 2025 yesterday ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க உங்களோட ஸ்கோரும் செக் பண்ணிக்கலாம். சிபேட்டுக்கா இல்லனா டைப் டெஸ்ட்டுக்கா எதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கங்கறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோர் செக் பண்றதுக்கு வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா உங்க என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்க இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. இங்க கொடுத்திருக்க இந்த நம்பர்ஸை என்டர் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கும். அடுத்து ஹெல்ப் டெஸ்க், கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ், ஸ்கோர் கார்டுன்னு இருக்கும். கேண்டிடேட் டீடைல்ஸ்ல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இங்க ஸ்கோர் கார்டுன்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா? சோ இந்த டேபுக்கு வாங்க. இந்த ஸ்கோர் கார்டு டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வரும். அதுக்கப்புறம் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, எந்த டேட்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஓவராலா உங்களோட மார்க் என்னங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். உங்களோட கம்யூனிட்டி என்ன, எந்த டேட்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க, டோட்டலா எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் நடந்திருக்கு, நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க, எத்தனை ராங்கா அட்டன் பண்ணிருக்கீங்க, உங்களோட ரா மார்க் என்ன, 120க்கு உங்களோட மார்க் என்ன, 100%க்கு 100க்கு உங்களோட மார்க் என்னங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இதுல வந்துரும். கீழே பாத்தீங்கன்னா வெதர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபேட் எஸ்ஆர் நோன் இருக்கும். நீங்க சிபேட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வெதர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டைப்பிங் டெஸ்ட்னு இருக்கும். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் நோன் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ரெண்டுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா இது ரெண்டுலயுமே எஸ்சி எஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா சிபேட்டுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஆனா டைப் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ இவங்களோடது பாத்தீங்க அப்படின்னா 88 வந்து அவுட் ஆஃப் 120க்கு 88 வந்து வாங்கியிருக்காங்க. சோ இவங்க வந்து சிபேட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபேட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, டைப் டெஸ்ட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே, நீங்க உங்களோட ஸ்கோரும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க சிபேட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா, டைப் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களாங்கிறதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் என்னைக்கு அப்படிங்கிறதுக்கான டேட் வந்து மார்னிங்கே நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதையும் நான் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 28/12/2025 டிசம்பர் 28ஆம் தேதி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. நீங்க இல்லனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த டேட் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க சிபேட்டுக்கு போகும்போது உங்களோட விஷன் சர்டிபிகேட், ஓகே, விஷன் சர்டிபிகேட் வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசியோட சிபிடி 2 எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த ஸ்கோர் கார்டு பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்கோர் செக் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட 4th இயர் செலிப்ரேஷன்ல இருக்கோம். அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நான் இப்பதான் மேம் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி, என்டிபிசி, எம்டிஎஸ், எஸ்எஸ்சி, ஜிடிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ரயில்வேக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டடி மெட்டீரியலுக்கான இந்த இதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸ்கோர் கார்டு செக் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு, இல்ல சிபேட் பத்தி எதுவும் டவுட் இருக்கு, டைப் டெஸ்ட் பத்தி எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.